ஆமீன். இணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் ஆ, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மேரி ராஜேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகையிலிருந்து. ஜெபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வேத வாசிப்புக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வரவேற்போம் ஊழியர் சகோதரி மேரி அவர்கள். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. காட் பிளஸ். God bless you. கர்த்தர் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்கள் சந்ததி ஊழியங்கள் கைட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் உங்களை இருந்து பாதுகாக்கும். நான் உன்னை பவித்திரமாய் பார்த்துக் கொள்வேன் என்று வசனத்தின்படி உங்களையும் உங்கள் சந்ததியையும் பார்த்துக் கொள்வாராக. ஆமென். அல்லேலூயா. நான் இந்த நேரத்திலும் லண்டன் தேசத்திலிருந்து மேரி இணைந்திருக்கிறேன். எங்களுடைய நேரம் இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னா 3 மணி ஆகுது பின்னேரம். இந்த நேரத்திலும் துதி ஆராதனைக்கு போய் ஒரு சிறிய நேரம், இந்த சிறிய நேரத்துக்குள்ள நாங்க ஜெபிக்க வேண்டிய காரியங்களுக்காக ஜெபிப்போம். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். உங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தரை மட்டும் என் குடும்பங்களையும் ஜெஸ்லியா குடும்பங்கள் இதுல இருந்து ஊழியம் செய்துட்டு போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துக்குள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துக்குள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே எங்களை மூடி ஆசீர்வதிக்கும்படியாக, மூடி வழி நடத்தும்படியாக, சோபல ஆண்டவரே எங்களுக்கு கிருபையை தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. அந்தி சந்தி மதிய வேளையிலும் உண்மை துதிக்க நீர் பாராட்டி இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம். அற்பமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணப்படுத்தி தாங்க. ஆவியானவரே எங்களுக்கு சம்பூர்ண நன்மையால் நிரப்புங்க. நாங்க சம்பூர்ண நன்மையால் நிரப்பப்பட வேணும் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். இந்த நேரத்தில் துதி ஆராதனைக்குள்ளாக கடந்து போய் 2 பாடல்களை பாடி ஆண்டவருக்காக நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யட்டும். என்ன விண்ணப்பத்தை ஆவியானவர் தருகிறாரோ அந்த விண்ணப்பத்தின்படி நாங்கள் ஜெபிக்க எங்களை தாழ்த்துகிறோம். ஹalleluya. மத்துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆட்கொண்ட இயேசுவே அப்பா மத்துதிக்கிறோம் ஆண்டவரே. மனிதர் தூற்றினாலும் ஆண்டவரே நீர் கைவிடாத தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களுக்கு ரட்சிப்பை தந்தவரே, ரட்சிப்பின் ஆண்டவரே ஆண்டவரே கேடமாய் இருக்கிறீரே ஆண்டவரே. மக்கு நன்றி. கோட்டை மரணம் ஆண்டவரே அனுகூலமான துணியும் இருக்கிறீரே. ஆபத்து காலத்தில் எங்களுக்கு ஆண்டவரே உங்களுக்கு அனுகூலமான துணியா இருந்து எங்களுக்கு பாதுகாப்பை தந்து, ஆலோசனை தந்து, ஆறுதலை தந்து, சமானத்தை தந்து எங்களை வழி நடத்துகிறவரே, பரிசுத்தத்தை தருகிறவரே, சம்பூர்ண ஆசீர்வாதங்களால் எதிர்கொண்டு வந்து எங்களோட சிரசின் மேல் பொற்கிடம் தரப்பிக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் நம்பிக்கையா இருக்கிறீரே. எங்கள் கால்கள் இடராதபடி காக்கிறவரே, கண்களை கண்ணீருக்கு மாத்துமாவே மரணத்துக்கும் கால்களை இடலுக்கும் தப்பு வைக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதி ஆராதனை தேவனுக்கு ஒருவருக்கே ஆண்டவரே. அப்பா மத்து தேக்கிறோம். நீர் பெரியவர், நல்லவர், வல்லவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். எங்களுக்காக யாவத்தையும் செய்து முடிக்கிறோம். முன் சென்று போனரானவர்களை செவியாக்குறவர், சத்ரு கையிலே மனுஷர் கையிலும் எங்களை ஒப்பு கொடுக்காத தேவனையா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மைமாளர்களை நிரப்புகிறவரே துதிக்கிறோம். மைமேன் கிரீடமானவரே துதிக்கிறோம். சர்வ வல்லவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா உம்மை அல்லோ பற்றி கொண்டேன். உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மையல்லோ பற்றி கொண்டேன். உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற
நின்மதியின் கண்மலை அப்பா, ஆத்மாவின் நங்கூரமானவரே, அழிவில்லாத பெட்டகமே, எங்களுக்குள்ளேயும் அந்த ஆத்மாவின் நங்கூரத்தை தாங்க. அந்த ஆத்மா நங்கூரம் எங்களுக்குள்ள போடப்படட்டு. அந்த ஆண்டவர் ஆதியில் கொண்டு நன்மை நாங்க விட்டு விட்டோம். இப்போது அந்த ஆத்மாவின் நங்கூரம், ஆத்மாக்கள் அழிந்து போறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே துதித்து 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 ஆண்டவரே அப்பா உண்மை புகழ்ந்து பாடி அந்த ஆத்மாவினாலே, அந்த அன்பினாலே, அந்த துதியினாலே, அந்த இரக்கத்தினாலே, அந்த மகிமையின் பிரசனத்தினாலே ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிற நங்கூரமாய் எங்களுக்கு இருக்கும்படியாக சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. ஜெசடி நாங்க பள்ளத்தாக்கில் நடந்தாலும் மரண இருள் பள்ளத்தாக்கில், கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும் வேதனை, துன்பம், அவமான, நிந்தை, ஆண்டவரே சரீரத்துல பலவீனங்கள், வறுமை, எல்லா பள்ளத்தாக்கில் நடக்கும் போதும் நாங்க பயமில்லாமல் பாதிக்கப்படாதபடி என் கண்மலியானவர் எங்களை தூக்கி சுமந்தவரே. தூரலோ அந்த இடத்துல எல்லாம் உம்மோட குரல் கேட்குது. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோட கூட வருகிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது என்ற உம்முடைய குரல் எங்களை ஆற்றி தேற்றுகிறதே. குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். பள்ளத்தாக்கில் ஆண்டவரே நாங்க பள்ளத்தாக்கில் நடக்கிறோம். எத்தனையோ இப்ப இன்னும் இந்த வரைக்கும் ஊழியக்காரர் பள்ளத்தாக்குல நடக்கிறாங்க, அவங்களால ஏறி வர முடியல. ஆனாலும் தேவனுடைய அன்பின் கயிறு இப்போது அவர்கள் எல்லாம் இழுத்து கொண்டு வரும்படியாக உம்முடைய சமூகத்துல உம்முடைய அன்புக்குள்ள கொண்டு வரும்படியாக தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடு. அந்த துதிகளுக்குள்ள இறங்கி வாங்க, துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவர். அந்த துதிகளினால் இந்த பள்ளத்தாக்கள் எல்லாம் ஆண்டவரே எல்லாம் நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும் ஐயா, ஆசீர்வாதமாய் நிரப்பப்படட்டும் ஆண்டவர். அந்த பள்ளத்தாக்கள் எல்லாம் ஆண்டவரே கண்மலியாய் நிரப்பப்படட்டும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்ந்தேன், தோளில் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்தேன், தோளில் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே, பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே. உம்பசனம் ஏந்தி கொண்டு உலகமெல்லாம் சுடர் விடுவேன். உம்பசனம் ஏந்தி கொண்டு உலகமெல்லாம் சுடர் விடுவேன். துதித்து துதித்து
மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து புகழ்ந்து மகிழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன். ஆண்டவரே, உண்மையே நாங்க சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்திலே நாங்க ஆண்டவரே எப்போதும் காத்திருக்கிற எங்களை நீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய துதி எழுக்களால் வந்து ஆசீர்வதிக்கும்படியாக, பிள்ளைகள் குடும்பங்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை எல்லாம் தாழ்த்துகிறோம் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களோட குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும், குடிகாரர் ரட்சிக்கப்படும், பழிகாரர் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, துன்மார்க்கன் சன்மார்க்கன் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. தேவன் இல்லைன்றவன் மதிகட்டவன் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. தேசங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல், சபைகளுக்குள்ள ஒரு ரட்சிப்பின் ஊற்று ஆண்டவரே எழும்ப வேண்டுமப்பா, எழும்ப வேண்டுமப்பா சபைகளுக்குள்ள. நேசரேயும் தீரு பாதம் அமர்ந்தேன், நின்மதி நின்மதியே ஆர்வமுடனே பாடி துதித்தேன், ஆனந்தம் ஆனந்தமே. நேசரேயும் தீரு பாதம் அமர்ந்தேன், நின்மதி நின்மதியே ஆர்வமுடனே பாடி துதித்தேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்ல வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனையா. துதிக்கிறோம், ஆராதனை ஒருவருக்கே ஆண்டவரே நாங்க செலுத்தி ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியம் எங்களுக்காக ஆண்டவரே. பாவம் நிச்சயத்தை பெறதுக்காக எங்களுக்காக ஆண்டவரே ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் எங்களோட பாவங்கள் எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்தவரே. ஆவியானவரே, நீர் பரிசுத்த ரத்தம் இன்னும் கிரிய செய்து கொண்டிருக்கிறது, இன்னும் எங்களை கழுவி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனையே. அல்லேலூயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பேரியேன் ஐயா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. அப்பா, எங்களுக்கு இன்னும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து எப்போது நாங்க ஆண்டவரே இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள் எல்லாம் சாட்சியான வாழ்க்கையை தாங்க, சாட்சியான வாழ்க்கையை தாங்க. நாங்க சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய நாமத்தை தூசித்துட்டு உம்மோட வரையலாத ஆண்டவரே எங்களுக்கு அந்த சாட்சியான வாழ்க்கையில எங்களை கட்டுங்க ஆண்டவரே. அந்த சாட்சியான வாழ்க்கையில எங்களை கட்டுங்கப்பா ஆண்டவர். உம்முடைய ரத்தத்தினால இன்னும் கழுவிருங்கப்பா, இன்னும் சுத்திகரித்திருங்க ஆண்டவரே.
அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை எண்ணல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம் என் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தேவனை பாதத்தை முத்தம் செய்கிறோம். நேசரேயும் தீரு பாதம் அமர்ந்தேன், நின்மதியே ஆர்வமுடனே பாடி துதித்தேன், ஆனந்தமே. அவியானவரே உடைய சமூகத்துல இருக்கிறதானப்பா எங்களுக்கு இன்பமான வாழ்க்கையப்பா. ஆண்டவரே 1000 நாட்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாள் நம்முடைய சமூகத்துல 1000 நாளுக்கு சமமா இருக்கிறதப்பா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னமும் மகிமையும் எங்களை போல இருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர்களையும் நிரப்படும் ஜெசிலியா குடும்பத்தோட மகிமையால மூடிக்கொள்ளுங்கப்பா. வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை பிரசன்னம் கடந்து போகட்டும். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனா இருக்கிற கடந்து போகட்டும் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டா. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியில இருக்கிறவர்கள் எல்லாம் இயேசுவின் ஜீவ ரத்தத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் இப்போதே சுகம் அடைவார்களாண்டு கட்டளையிடுகிறேன். வாதையின் கூடாரத்தை என்று அனுப்புகிற அந்த வசனத்தை அனுப்புகிறேன். வியாதியின் படுக்கை மாற்றி போடப்படுவதாக, வியாதி எல்லாம் மாறி போவதாக இயேசுவின் நாமத்தினால். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிட்டு. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறார் அவர். அவருடைய சர்வ பலனில் நாங்கள் தங்கி கொண்டிருப்போம். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டோம். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்க முடியாதபடி ஆண்டவரை போராடி கொண்டிருக்கிற அந்த போராட்டங்கள், இந்த ஜனங்கள், குடும்பங்கள், ஊழியக்கார குடும்பங்கள், விசுவாச குடும்பங்களுக்குள்ள ரட்சிக்க முடியாதபடி இருக்கிற ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை எப்போதே தெளித்து இந்த ரட்சிக்க முடியாதபடி இருக்கிற பார்வோனின் கூட்டத்தாரே முறியடிக்கிறேன். எகிப்தின் அடிமையை முறியடிக்கிறேன். பாபிலோன் நுகத்தை முறியடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்புக்காக ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை தெளித்து ரட்சிப்பை கட்டளையிடுகிறேன். அவருடைய ரத்தத்தினால எங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. ரட்சிப்பை கட்டளையிடுகிறேன். சாத்தானை ஜெயிக்கிறோம். சத்துருவே நீ வெக்கப்படாது. நாங்க இருள் இருந்தாலும் நாங்க வெளிச்சத்துக்கு எங்க தேவன் வெளிச்சமா இருக்கிறார். ஆட்டுக்குட்டி ரத்தத்தாலே சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தாலே சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவியுண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. இயேசுவின் நாமத்தினாலும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில் சாட்சியுள்ள வசனத்தினாலும் ரட்சிப்புக்காக குடும்பங்களுக்காக கதறி ஜெபித்து கொண்டிருக்கும் ஊக்கமான ஜெபங்களுக்கு இப்போதே விடுதலை கொடுத்து பதில் வருவதாக. கட்டப்பட்ட நிலையில இருக்கிறவர்களுக்கு இப்போதே விடுதலை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே விடுதலை கொடுக்கிறேன். ரட்சிக்கப்படட்டும். இன்றைக்கு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே,
பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம்பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம்பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். ரசிக்கப்படலையா? அசையாமல் இருந்து செபிங்க. செபிக்கிற போதும் உங்களுக்கு பதில் வரும். பரலோ தேவனானவர் இருக்கிறார். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. எங்களுடைய செபங்களுக்கு மன்றாட்டுக்கு அவருடைய செவியல் அடைக்கப்பட்டு போகவில்லை. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார். ஆண்டவரே, அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, அப்பா நீர் உண்மை உள்ளவரா இருக்கிற. உம்முடைய வசனம் ஒரு நாளும் குறுகி போவாது. நீர் அழைத்த உண்மையான அன்பு ஒரு நாளும் உங்களை விட்டு விலகல. ஆவி ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமென்றே காத்திடுவார். ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமென்றே காத்திடுவார். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. இயேசுவின் நாமத்தினால் யாரெல்லாம் அற்பமா எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களோ, கணவரை குறித்து, பிள்ளைகளை குறித்து, குடும்பங்களை குறித்து, என் மகன் குடிகாரன், என் மகள் இப்படி போறாங்க, ஆண்டவரை நேசிக்கிறேன், இந்த நேரத்தில் ஆவியாசர அந்த அற்பத்தை பார்த்து, அந்த அற்பமான ஆரம்பத்தை பார்த்து அசட்டை பண்ணாது. தேவன் ஒரு சித்தத்தின்படிதான் பிள்ளைகளை எங்களை தந்திருக்கிறார், குடும்பத்தை தந்திருக்கிறார், கணவர் மனைவியை தந்திருக்கிறார். ஒரு சித்தம் இருக்கு. அவருடைய தரிசனம் எங்கள் மேல இருக்கிறது. அவருடைய தரிசனம் இல்லாமல் நாங்க இந்த நேரத்துல வந்து ஆராதிக்க மாட்டோம். தொடங்கினவர் எங்களோட கைகளை கொண்டு தொடங்கினவர் எங்களோட கைகளை கொண்டு முடிக்க வல்லவரா இருக்கு. ஹல்லேலூயா. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினாலாகும். எஸ்டே எங்கடா அந்த பலமும் இல்ல, பராக்கிரமும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். அவருடைய ஆவி எங்களுக்குள்ள இருக்கிறது. அவருடைய சுவாசம் அதில் உணர்வுள்ளவர்களாய் மாற்றுவார்கள். ஏசப்பா உணர்வுள்ளவர்களாய் மாற்றுவார். ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினாலாகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். அடைக்கலமானவரே, உன்னதமானவரே, அப்பா ஆறுதல் தருகிறவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தவரே, அழைத்தவர், உண்மை உள்ளவராய் இருக்கிறவரே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, குடியார குடும்பங்கள் ஆண்டவரே, மதுபானத்தினால பாதிக்கப்பட்டவர்களுக்காக வருகிறேன் ஆண்டவரே. மதுபானத்தினால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், மதுபானத்தினால பாதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த மனுஷனுக்காக நாங்க வருகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்மால ரட்சிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்குள்ள இருக்கிற குடியார ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். கணவர்கள் மாறி ஒப்பு கொடுக்கிறேன், பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். என் ஆவியானவர் எங்கட பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, உம்முடைய ஆவி உண்டவர்களுக்குள்ள, உம்முடைய சுவாசம் உண்டவர்களுக்குள்ள, அந்த சுவாசம்
விசுவாசம் அந்த குடி வெறியிலிருந்து இப்போது அது விடுதலை கொடுப்பதாக, விடுதலை கொடுத்து உணர்வுள்ள மனுஷனாய் மாற்றுவீராக. அந்த ஆத்மா மறைத்து போகாதபடி ஆண்டவர், அந்த சரீரம் மறைத்து போகாதபடி ஆண்டவர், அந்த பதுவானதுக்கு அடிமையான எல்லா அடிமை நுகத்தை இப்போது முறித்து போடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் முறித்து போடுகிறேன். முறிக்கப்படுவது கட்டளை இயேசுவின் நாமத்தில். அவர்கள் மேலே ஜீவ ரத்தத்தை ஊற்றுகிறேன். அது கழுவட்டும். மதுபானம் அவர்கள் குட்டிக்கிற நாவல் எல்லாம் நம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிறேன். அது சுட்டரிக்கப்பட்டு அது சபிக்கப்பட்டு போடு இயேசுவின் நாமத்தில். மதுபானம், கஞ்சா, சிகரெட் ஆண்டவரே, ஒவ்வொரு போதை பொருளும், வீடு ஆண்டவரே, வெத்திலவாக்கு, போயிலிகள் இயேசுவின் ஜீவ ரத்தத்தால் எல்லாம் சுட்டரித்து சபிக்கப்படுவதாக. இப்போது ஒரு விடுதலை உண்டாகட்டும். குடியார கணவர்களை, குடியார பிள்ளைகளுக்குள்ள, அம்மாமாருக்குள்ள, வெத்திலவாக்கு, போயில ஆண்டவரே, தாய்மார் குடிக்கிறது ஆண்டவரே, எல்லாரும் குடியார குடும்பமே இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் இப்ப ஜீவ ரத்தத்தை ஊற்றி விடுதலை ஆக்கி ஜெபிக்கிறேன். ஜீவ ரத்தத்தை ஊற்றி விடுதலை ஆக்கி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ரத்தமே சகல பாவங்களே சுத்திகரிக்கும். இப்போது அந்த குடும்பங்கள் ரத்தத்தின் பலமினாலே மீட்கப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தின் பலமினாலே மீட்கப்படட்டும், விடுதலையாக்கப்படட்டும். இந்த எகிப்தின் அடிமையிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களா இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆத்துமா ஆசீர்வதிக்கப்படட்டும். இவ்வளவு நாளும் அந்த குடியனும் விஷமும் உங்களோட சரீரத்துல இருக்கிற எல்லாம் இப்போது நம்முடைய ஜீவ ரத்தத்தை கொண்டு சுட்டரித்து என்று விசுவாசிக்கிறேன். விடுதலை கொடுத்திருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். உணர்வை கொடுத்திருக்கிறேன் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறேன். ரத்தத்தின் பல்லமினாலே, உம்முடைய ரத்தத்தின் பல்லமினாலே விடுதலை ஆக்கப்படுவார்கள். நன்றி செலுத்துகிறேன். குடும்பமே உம்முடைய ஜீவ ரத்தத்தினாலே கட்டப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு உம்முடைய சமூகத்துக்கு வரும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பிரிந்து போற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரிய போறவர்கள், பிரிந்து இருக்கிறவர்கள் ஆண்டவரே, அப்பா டிவோர்ஸுக்கு கொடுத்திருக்கோம். டிவோர்ஸ் ஆண்டவரே இனி கொடுப்போம் ஆண்டவரே நினைச்சு கொண்டு இருக்கிறவங்க, ஒரு கள்ள தொடர்புல இருக்கிறவங்க இயேசுவின் நாமத்தினாலே மனுஷன் ஆண்டவரே, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவார்களாக. குடும்பங்கள் சீர்கட்டு போகாதபடி குடும்பங்களை இயேசுவின் ரத்தத்தினாலே கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்திலே குடும்பங்களை இயேசுவின் ரத்தத்தை கொண்டு கட்டுகிறேன். இந்த குடும்பங்களுக்குள்ள வலு சர்ப்பம், ஏதோம் தோட்டத்தை கெடுத்த ஆதாமை மேவாளை கெடுத்த அந்த வலு சர்ப்பத்தின் தந்திரங்கள், வலு சர்ப்பத்தின் கிரியைகள், அவனுடைய நினைவுகள், அவன் வச்சிருக்கிற வழியோரங்களை வச்சிருக்கிற வலைகள் இயேசுவின் ஜீவ ரத்தத்தை கொண்டு எல்லாம் சுட்டரிக்கிறேன். வலு சர்ப்பம் எரிக்கப்படும், சாம்பலாய் போ இயேசுவின் நாமத்திலே. குடும்பங்களை விடு. தேவனாலே நியமிக்கப்பட்ட குடும்பம், உனக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தை கட்டுகிறோம், குடும்பங்களை கட்டுகிறோம். குடும்பங்களாய்த்தான் ஆண்டவர் கடைசி காலத்துல சேர்க்க போறார். ஆவியானவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறேன். 2 பேருக்குள்ளே புரிந்து உணர்வுகள் வரட்டும். ஆவியானவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறேன். ஒருவர் விட்டு கொடுத்து பெற்றுக்கொண்டு தேவன் கொடுத்த அந்த அன்பின்படி அன்பாலே இவர்கள் நடந்த அன்பாலே இந்த குடும்பத்தை கட்ட, அவள் புத்தியுள்ள இஸ்திரியா இருந்து தன் குடும்பத்தை கட்ட, அவன் ஒரு நீதிமானாக இருந்து தேவனுடைய சமூகத்தையும் ஆண்டவரை குடும்பத்தையும் தேடுகிறவனாய் மாறும்படியாக ஒப்பு கொடுத்து ஜீவ ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் நேர்கால்கள் ஓரத்துல அல்லறி செடிகளா இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் இது தாய் தகப்பன்ற பிரச்சனையால் பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளும் அதே நிலைமையில ஆண்டவரை அல்லங்கோலப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவரை அழுகையோடும் புலம்பலோடும் இந்த பிள்ளைகள் வாழ்ற வாழ்க்கை வேண்டாம். பிள்ளைகள் எல்லாம் ஜீவரத்தினால பிரித்து எடுப்பீராக. உமக்கு என்று வாழ்ற கிருபையும் பலியையும் சத்தியத்தையும் காண்பித்து கொடுப்பீராக. ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் படிப்புல தேர்ந்தவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில தேர்ந்தவர்களாய், உலகத்தை கலக்கிற ஊழியக்காரராய் ஆண்டவரே, உலகத்துக்கு ஆண்டவரே அப்பா அதிகாரிகளாய் இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். பிரிந்திருக்கிற குடும்பங்கள், பிரிந்து போன குடும்பங்கள், டிவோர்ஸ் எடுத்தவர்கள், எப்படியாப்பட்ட திக்கற்றோர், அனாதைகள், விதவைகள் குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவ ஆவியினாலே உணர்வுள்ளவர்களாய் கட்டப்படட்டும். இந்த ராஜ்யத்துக்குள்ள அந்த ரத்தத்துக்குள்ள அவர்கள் எல்லாம் ஆண்டவரை வரும்படியாக இழுத்துக் கொள்வீராக. ஆவியானவரே, மக்கள் நன்றி செலுத்துறோம். எகிப்தியன் தேசத்துக்கும் அடிமையா இருக்காதபடி இந்த வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாம் தேவ ஊழியர் குடும்பங்கள் இருக்கிற அடிமையா இருக்காதபடி அவர்களை நீ புறப்பட பண்ணி
நிமிந்து புறப்பட பண்ணி எகிப்தியரின் நுகத்தை முறித்து தேவனுடைய நீதியின் பரிசுத்த பாதையில காண்பித்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவ கிருபை இவர்களுக்குள்ள இருக்கட்டும். நீர் ஒரு தரிசனத்தோடு அந்த பிள்ளைகளை படைத்து எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இந்த தரிசனம் பெற்றவர்கள் அந்த தரிசனம் இடையிலே அழிந்து போகாதபடி, அந்த தரிசனம் ஆண்டவரே மறைந்து போகாதபடி தேவ பிள்ளைகளாய் வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவியானவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அதுபோல ஆண்டவரே வியாதியில் உள்ளவர்கள் ஒவ்வொருவன் சுகமடையடி இயேசுவின் நாமத்தினாலே. கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறவர்கள் கற்பத்தின் கனி உண்டாகடி இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே கணவர் மனைவிக்குள்ள என்ன வியாதி அந்த கற்பம் தரிக்காதபடி என்ன ஆண்டவரே பாவங்கள் சாபங்கள் இருந்தாலும் அந்த கட்டுகளை இப்போதே இயேசுவின் நாமத்தை சொல்லி உடைக்கிறேன். கற்பத்தை சுமக்க முடியாதபடி கருப்பையில இருக்கிற வயிற்று பகுதியில இருக்கிற எல்லா ஆண்டவரே அசுத்தமான காரியங்கள் பாரமான காரியங்கள் கிருமிகள் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே அப்ப கொழுப்புகள் எல்லாம் எப்போது இயேசுவின் நாமத்திலே கரைந்து போவதாக கற்பம் உண்டாகுவதாக இயேசுவின் நாமத்தால். செத்து போன கற்பமா இருந்தாலும் எப்போது அந்த கற்பம் உண்டாகுவதாக இயேசுவின் நாமத்தால். உண்டாகி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வேலைக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு வேலை உண்டாக்கட்டும் ஆண்டவரே. படிப்புக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு படிப்பு நல்லா கொடுப்பீராக. கல்வியின் மானின் ஞாபகம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த சங்கமம் வானொலியில என்னென்ன விண்ணப்பத்தை வைக்கிறாங்களோ எல்லா விண்ணப்பத்துக்கும் தேவன் இயேசுவின் நாமத்திலே விண்ணப்பம் ஆண்டவரை பதில் தருவீராக. அது மாத்திரமில்ல ஆண்டவரே, இந்த பலி பண்ற இந்த பொல்லாத வியாதி ஆண்டவரே, இந்த திமிர்வாதத்தின் ஆண்டவரை நுரை தள்ளி ஆண்டவரை பிள்ளைகளை கெடுக்கிற இந்த பொல்லாத அந்த மன அழுத்தத்துல ஆண்டவரை குடும்ப காரியத்துல இருந்து அந்த பாதிக்கப்படுற பிள்ளைகள் சாப பாவத்துல வருகிற தாய் தப்பண்ட சாப பாவத்துல வருகிற இந்த பிள்ளைகளுக்கு இப்படியான வலிப்பு வியாதியை இப்போது இயேசுவின் நாமத்தினால் அதை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் சுகமடைவதாக. இயேசுவின் ஜீவ ரத்தத்தை எப்படியாப்பட்ட பிள்ளைகள் மேல நான் ஊற்றி ஜெபிக்கிறேன். அந்த ரத்தம் அவர்களை அந்த வியாதியில இருந்து விடுதலையாக்கப்படட்டும். இனிமேல் காணக்கூடாது. இன்று அந்த எகிப்தினை இனிமேல் காணக்கூடாது இந்த பிள்ளைகள் மேல. இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாக்கட்டும். பிள்ளைகள் பரிபூர்ணப்படட்டும். பிள்ளைகள் சிறு பிள்ளைகளுக்குள்ள டயபிட்டிகள் ஆண்டவரை இரத்த சிதைவுகள் இரத்தம் இல்லாதபடி இருதய நோய்களோட ஆண்டவரை பலவீனங்களோட சோர்வுகளோட ஆண்டவரை மந்த புத்திகளோட இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் எப்போதே ஆண்டவரை என் இயேசுவின் ஆண்டவரை ஜீவனவர்களுக்குள்ள புறப்பட்டு இயேசுவின் ஜீவன் புறப்பட்டவர்களை விடுதலையாக்கி அவர்கள் உமக்காக எடுத்து பயன்படுத்தும்படியாக சோத்தரிக்கிறேன். சாட்சியா நிறுத்துவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலும் வாலிப பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே கைவிடப்பட்ட பிள்ளைகள் மேலும் தாய் தகப்பனால ஆண்டவரை துரத்தப்பட்ட பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே அப்பா அநாதைகளாய் ரோட்டு வழியை தெரிகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய சித்த நிறைவேறுவதாக. அவர்களை ஒரு சாட்சிக்கு நீர் கொண்டு வந்திருக்கிறீங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. அவர்களுக்கு தேவையான படிப்பு இந்த ரோட்டு வழியை தெருவழியை தெரிகிற அந்த அநாதை திக்கெட்டுகளுக்கு தேவையான படிப்பு வசதி அவர்களுக்கு ஆண்டவர் உணவு ஆண்டவரை உடுப்பெல்லாம் கொடுத்து பாதுகாக்கிற ஜனங்கள் ஆண்டவரை எழும்புவார்களாக. அப்படியாப்பட்ட வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் இல்லாதபடி இந்த உலகத்துல எல்லா இடத்திலும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இவர்களை ஒரு கூடாரத்துல சேர்த்து கொள்ளும்படியாக சோத்தரித்தை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறு நேரமா இருந்தாலும் ஆண்டவரே நீ பெரிய காரியங்களுக்காக ஜெபிக்க வைத்திருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். இந்த சங்கம் வானொலியில யாருக்கெல்லாம் குழந்தை பார்க்க இல்லையோ இப்போது அந்த கற்பத்துக்கு நீ கொடுத்திருக்கிறீங்க. யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ வேலையை கொடுத்துங்க. யாரெல்லாம் எக்ஸாமுக்கு போறாங்களோ அதுல முதலாம் இடத்துல பாஸ் பண்ண வச்சிருக்கீங்க. என்னோட தேவ ராஜ்யத்துக்கு உங்களுடைய சமூகத்துல இந்த ஜெபிக்கிற பிள்ளைகளோட குடும்பங்கள் ஆண்டவரே அந்த மரித்த குடும்பத்துக்கு ஆண்டவர் என்னோட குடும்பங்கள் முழுவதுக்குள்ளே ஆண்டவரை ரட்சிப்ப கட்டளையிடுங்க, ரட்சிப்ப கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்திலே மகள் அன்னிதினமும் இதுல வந்து ஜெபிக்கிற மகள் அந்த மகளின் பிரசன்ன மகளுக்கு கொடுத்த தரிசனத்தின் நிமித்தம் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட உங்களோட குடும்பங்கள் முழுவதும் சமாதானத்தை கட்டளையிடுங்க. ரீட்டாமாட குடும்பங்கள் முழுவதும் ரட்சிக்கப்பட, ஜெஸ்லியாட குடும்பங்கள் சந்ததி எல்லாம் ரட்சிக்கப்பட இயேசுவின் நாமத்தினாலே. என்ற குடும்பங்கள் சந்ததி முழுவதும் ரட்சிக்கப்பட இயேசுவின் நாமத்தினாலே.
இயேசுவின் நாமத்தால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கேன். தேடி இருக்கிறோம், தட்டு இருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் பல் தருகிற தேவன் நீர்தான். அவியானவரே பல் தருகிற தேவன் நீர். அவியானவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல தகப்பனே ஆண்டவரே, அப்பா அந்த ஜெயிலுகளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நினைவு கூறணும் ஆண்டவரே. அவர்களை விடுதலை ஆக்குங்க. அந்த சிறைச்சாலை கதவு திறக்கப்படட்டும் ஆண்டவர். ஊழியர்களை அடைச்சு வச்சுக்காங்க. ஊழியர்கள் ஆண்டவரே சிறைச்சாலை கதவு திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, பாவம் செய்யாமலும் பாவம் செய்யாட்டியும் ஆண்டவரே சும்மா கொண்டு கூட கொலை குற்றம் அது இதண்டு அடைச்சு வச்சிருக்கிறாங்கப்பா. அப்படியாப்பட்ட ஆண்டவரே மனுஷர்கள் எல்லாம் விடுதலையாக்கப்படட்டும் இந்த நாளையில இயேசுவின் நாமத்திலே. அந்த சிறைச்சாலை சங்கிலிகள் கதவுகள் எல்லாம் திறக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் இது திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் இரக்கம் கிருபையுமாயிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்கி ஆண்டவரே, ஊழியக்காரரை விடுதலையாக்கி ஊழியங்கள் சுவிசேஷங்கள் செல்ல போற ஊழியங்களுக்கு போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை கர்த்தர் கிருபையாய் நேசித்து வழி நடத்துங்க. அதே போல ஜோன்சாம் ஆண்டவரை இந்தியாவில இருந்து லண்டனுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களை மூடி பாதுகாத்துங்க ஒழுங்க. அவரை அவர் குடும்பங்களை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அவரை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து சுபேக்கிறேன். ஆவியானவர் தாம் நம்முடைய கிருபை நாளை ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க. நாளைய நேரம் நாங்க மறுபடியும் மதிய நேரத்துல வந்து கூடுகிற மட்டும் உங்களுடைய கிருபையும் உங்களோட சத்தியமும் உங்களுடைய சமாதானம் உங்களோட அனைவரோட இருக்கட்டும். ஜெஸ்லியா குடும்பங்களோட இருக்கட்டும். இதுக்கு பிறகு வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் இருக்கட்டும். மகேந்திரனையா குடும்பங்களுக்கு மேலும் இருக்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. செபிக்கிறேன், ஜெபங்கட்டி நிற்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஜெஸ்லியா. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக. நீங்கள் எங்களுடைய வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். அப்படியே நில்லுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் மேரி ராஜேந்திரன் அவர்கள் இணைந்தார்கள். லண்டன் யுகேயிலிருந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜெபங்கள் வேத வாசிப்புடன் வழிநடத்தினார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் போல் தர்மனை அழைக்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறோம். அதில் கர்த்தர் வழி நடத்துவாராக.